நல்ல உள்ளம் இருக்கிறதா, நல்ல எண்ணம் இருக்கிறதா, பிறரை நினைத்து இவன் வருத்தப்படுகிறானா, பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறானா, அடுத்தவருடைய கவலையை தன்னுடைய கவலையாக இவன் நினைக்கின்றானா, அப்படிதான் அல்லாஹ் பார்க்க. 1000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு 1000 பேருக்கு சொல்லிடுவான். நம்ம பார்க்கணுமா இல்லையா? 1000 எண்ணம் என்று சொன்னால், பள்ளிவாசலுக்கு நீங்க வந்திருக்கீங்க ஜும்மாவுடைய பயனுக்கு, எல்லா பள்ளிவாசலும் என்ன நடக்கும்? தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் வாலி வசூல் நடக்குமா? எல்லா பள்ளிவாசலையும் உலகத்துல எங்க போனாலும் சரி, இந்தியா வசூல் உங்களை நோக்கி வரக்கூடாது, நீங்க வாலியை நோக்கி போய் போடணும். அந்த எண்ணம் உங்களுக்கு வரும். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஏதோ இந்த நிர்வாகத்தில் உள்ளவங்க நம்மகிட்ட வாங்குறாங்க, ஏதோ இவங்கனால இவங்களையா பூர்த்தி செய்ய போறாங்க. இங்க வந்து தொழுவுறதுனால இங்க வந்து இந்த பாயில உட்கார்ந்து இருக்கீங்க, இந்த பாய் வாங்குறதுக்கு நீங்க போட்ட காசால தான் வாங்கியிருப்பாங்க. இந்த ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்குது, இந்த கரண்ட் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, இதுக்கெல்லாம் எப்படி பொருளாதாரம் வருது? உங்கள்ட்ட இருந்து வசூல் பண்ற பொருளாதாரம் தானே அதை யூஸ் பண்றாங்க. அதன் மூலமா யாருக்கு நன்மை வருது? உங்க நன்மையை யாரு வந்து உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறா? பள்ளியில உள்ள நிர்வாகத்தில் உள்ளவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க என்னமோ உதவி செய்யற மாதிரி, நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம உதவி செய்யற மாதிரி நினைக்கிறோம். ஆனா அவங்க தான் நமக்கு உதவி செய்யறாங்க. பள்ளியில நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த வாலி வசூல் பண்றாங்களே, நம்ம நன்மையை சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி, நம்ம மறுமையில வெற்றி பெறுவதற்காக வேண்டி அவர்கள் உதவி செய்யறாங்க. நீங்க எவ்வளவு தான தர்மங்களை செய்யலாம், உலகத்துல எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்யலாம், ஆனா என்ன சரியில்லைன்னு வச்சுங்க, சொர்க்கத்துக்கு கூட போக முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனுடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி குர்ஆன்ல அல்லாஹ் குறிப்பிட்டு காமிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்து காண்பித்து சென்றிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனுடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கால சமியத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் இன்னமல் அமாலு பின்னியாத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனுடைய எண்ணங்கள், அவர்களுடைய உள்ளங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்களுடைய செயல்கள் எல்லாம் அவர்கள் எண்ணத்தை பொறுத்துத்தான் என்ன செய்யப்படுது, கணிக்கப்படுகிறது. இன்னமல் அமாலு பின்னியாத், எண்ணங்களை பொறுத்துத்தான் செயல்கள் அமையும். ஒரு மனிதனுடைய வாழ்வில் அவனுடைய செயல் நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னதாக அவனுடைய வாழ்க்கையில முக்கியமா நல்ல எண்ணங்கள் அவன்கிட்ட இருக்கணும். ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முன், ஒரு தான தர்மங்கள் செய்வதற்கு முன், ஒருவருக்கு உதவி செய்வதற்கு முன் நல்ல எண்ணங்களை நாம் என்ன செய்யணும், நம்முடைய உள்ளங்கள்ல விதைக்கணும் முதல்ல. அப்ப அந்த எண்ணங்கள் நல்லதாக இருக்கும் பட்சத்தில் நம்முடைய செயல்பாடுகள் என்ன செய்யும், நல்ல விதமாக அமையும். அவனுடைய எண்ணம் கரெக்டா இருந்துச்சுன்னா அவனுடைய செயல் என்ன செய்யும், அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காமிக்கின்றார்கள். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸை, இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுரிக்கும் வ அம்வாலிக்கும் வலாகின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும் அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் தோற்றத்தையோ உங்கள் பொருட்களையோ அல்லாஹ் பார்ப்பது கிடையாது, மாறாக உங்கள் உள்ளங்களையும் உங்கள் செயல்களையுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பார்க்கின்றான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக என்ன செய்றாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை எப்படி பார்க்கறான்? நம்ம அழகா இருக்கிறோமா, நல்ல தோற்றம் இருக்கிறதா, வசதியானவரா, பொருட்கள்ல மிகுந்தவரா அப்படின்னு எல்லாம் பார்ப்பது கிடையாது. நீங்க எவ்வளவு தான தர்மங்களை செய்யலாம், உலகத்துல எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்யலாம், ஆனா என்ன சரியில்லைன்னு வச்சுங்க, சொர்க்கத்துக்கு கூட போக முடியாது. நல்ல உள்ளம் இருக்கிறதா, நல்ல எண்ணம் இருக்கிறதா, பிறரை நினைத்து இவன் வருத்தப்படுகிறானா, பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறானா, அடுத்தவருடைய கவலையை தன்னுடைய கவலையாக இவன் நினைக்கின்றானா, அப்படிதான் அல்லாஹ் பார்க்க. நல்ல மனசு வேணும்னு அல்லாஹ் பார்க்க. வாழும் பொழுது உங்களுடைய உடல் தோற்றம் நீங்கள் கருப்பாக இருந்தாலும் வெள்ளையாக இருந்தாலும் உங்களுடைய உடல்களில் ஏதோ குறைகள் இருந்தாலும் அது அல்லாஹ் பார்க்கிறது கிடையாது. உலகத்துல மனிதர்களை நம்ம எப்படி தீர்மானிப்போம், நல்ல டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணியிருக்கணும், நல்ல தோற்றமாக இருக்க வேண்டும், இவர்கள் ஒரு நல்ல சிறந்தவர்கள் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அவர்களோட பழக்க வழக்கங்களை ஒரு வித்தியாசமாக வைத்துக் கொள்வோம்.
ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், உண்மையிலேயே மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் அவருடைய கல்வி, அவருடைய உள்ளம், அவருடைய எண்ணம் எவர்களுக்கு சரியாக இருக்கிறவர்களோ அவர்கள் தான் மனிதர்களில் சிறந்தவர்கள். அப்படிப்பட்டவர்களை தான் அல்லாஹ் நேசிக்கின்றான். நீங்க நல்ல எண்ணம் இருந்தால்தான் நீங்க என்ன செய்ய முடியும், சொர்க்கத்துக்கே போக முடியும். உலகத்துல நீங்க எவ்வளவு தான தர்மங்களை செய்யலாம், உலகத்துல எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்யலாம், ஆனா என்ன சரியில்லைன்னு வச்சீங்க சொர்க்கத்துக்கு கூட போக முடியாது. ஏன் அல்லாஹ்வே சொல்லி காமிக்கிறான் குர்ஆன்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர், இன்ன அவ்வலுன் நாஸ் யகூலு யௌமல் கியாமத்தி அலைஹி ரஜுல் அஸ்ஸஹீப். இந்த ஹதீஸ் நமக்கு தெரியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நாளை மறுமை நாளில் நன்மைகள் தீர்மானிக்கப்பட்டு சொர்க்கவாதிகள் நரகவாதிகள் என்று பிரிக்கப்படக்கூடிய அந்த காலகட்ட அந்த நிலையில் ஒரு மனிதர் கொண்டு வரப்படுவார். அவர் யார் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காக வேண்டி போராடி தன்னுடைய உயிரை நீத்த ஒரு ஷஹீத். அவர் கொண்டு வரப்படுவார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்கிட்ட சொல்லுவான், இந்த உலகத்துல நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் போது உனக்கு என்னென்ன அறுப்படைகள்லாம் நான் பண்ணிருக்கேன்னு பாரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அவர்கிட்ட சொல்லுவான். அவர் வந்து பார்த்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் இவ்வளவு அறுக்கடைகள் இந்த உலகத்துல எனக்கு கிடைச்சிருக்கு அப்படி. அப்ப அல்லாஹ் கேட்பானா, நீ என்னப்பா பண்ண எனக்கு அப்படின்னு கேட்பானா. நான் உனக்கு கூட பண்ணிருக்கேன். நீ இந்த உலகத்துல உயிர் வாழும் பொழுது உன் குடும்பத்துக்காண்டி, உனக்காக வேண்டி, உன் வாழ்வாதாரத்துக்காக வேண்டி நீ என்னென்னலாம் கேட்டியோ எல்லாத்தையும் நான் கொடுத்தேன். நீ என்ன பண்ண எனக்காண்டி நல்லா கேட்பானா. உடனே இவர் சொல்லுவானா, யா அல்லாஹ் உனக்காக வேண்டி உன்னுடைய பாதையில் போராடி என்னுடைய உயிரையே நான் என்ன செஞ்சேன், தியாகம் செய்து கொண்டு வந்திருக்கிறேன். மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பு. ஷஹீதுனா சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. எதற்கு உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவானா, இல்லப்பா நீ எனக்காண்டி போராட, எனக்காண்டி நீ தியாகம் செய்ய, எனக்காண்டி உன்னுடைய உயிரை நீ நீக்கிற, அர்ப்பணிக்கிற. இந்த உலகத்துல உன்னை எல்லாரும் என்ன சொல்லணும், நீ மிகப்பெரிய ஒரு தியாகி, நீ மிகப்பெரிய ஒரு வீரன். ஒன்னட்ட அதனால இந்த உலகத்துல எல்லாரும் நீ மௌத்தானதுக்கு அப்புறம் எல்லாரும் சொல்லிட்டாங்க, இவர் மிகப்பெரிய ஒரு வீரர், மிகப்பெரிய ஒரு தியாகி. எல்லாரும் இந்த உலகமே பேசிடுச்சு. அதனால உனக்கு இந்த உலகத்திலேயே எல்லாமே கொடுக்கப்பட்டு விட்டது. என்ன நீ எதிர்பார்த்தியோ, யாரெல்லாம் பேச வேண்டும் என்று இந்த உலகத்தில் நீ எதிர்பார்த்தியோ அவர்கள் எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. இதுக்கு மேல என்ன, எனக்கானே என்ன செய்யல, உற்சாகம் பண்ணல. அதனால நரகத்துல கொண்டு போய் அவங்களை தள்ளுங்கன்னு மலக்குமார்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வானா, கட்டளையிடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காமிக்கிறாங்க. அப்ப என்ன, அவருடைய எண்ணம் சரியில்லை. எவ்வளவு பெரிய இபாதத், எவ்வளவு பெரிய உயர்தரமான தரஜா. அல்லாஹ் என்ன சொல்றான், ஷஹீத் அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்படுபவர்களை, அவர்கள் கொல்லப்பட்டார்கள் நீங்க சொல்லாதீங்கன்றான். அவங்க மௌத்தாயிட்டாங்கன்னு சொல்லாதீங்கன்றான் ஒரு இடத்துல. அதே மாதிரி அல்லாஹ் என்ன சொல்றான், அவர்கள் மரணித்து விட்டால் அவர்களுக்கு சொர்க்கத்தை தவிர வேற என்ன இருக்குது அப்படிங்கிறான் அல்லாஹ். அவங்களுக்கு டைரக்டா சொர்க்கம் தான் அப்படின்னு சொல்றான். கடன் மட்டும், அவங்க கடன் மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னாங்க, அதை தவிர மற்றதுக்கு எல்லாருக்கும் மன்னிப்பு. உயிர் தியாகம் செய்தவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டவர்கள், கடன் இருந்தா மட்டும்தான் என்ன செய்யுது, அங்க வந்து அவங்க நிறுத்தப்படுறாங்க அந்த விஷயத்துக்காக. மற்ற எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட ஒரு நபராக போயிடுறார். அப்ப அங்கேயே அவரை என்ன சரியில்லைன்னா அல்லாஹ் என்ன செய்யறான், முகக்குப்புறம் கொண்டு போய் நரகத்தில் தள்ளுங்க. அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எண்ணம் தூய்மையாக இருக்கணும். இந்த உலகத்துல எவ்வளவுதான் நன்மையான காரியங்கள் செஞ்சாலும் சரி, கோடி கோடியா ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள் செய்தாலும் சரி, பாக்குறோமா இல்லையா? இன்னைக்கு எப்படி இருக்குது மனநிலை? 1000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு 1000 பேருக்கு சொல்லிடுவோம் நம்ம, பாக்குறோமா இல்லையா? 1000 ரூபாய் தான தர்மம் ஒருத்தருக்கு செஞ்சுட்டு 1000 பேருக்கு சொல்லக்கூடிய நிகழ்வுகள்லாம் இருக்குதா இல்லையா? நான் உதவி செஞ்சேன், உதவி செய்வதை தெரிந்து செய்ய சொல்லியிருக்கு இஸ்லாம். இப்படி பகிரங்கப்படுத்தி எல்லாருக்கும் தெரியும் விதமாக அவங்க நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த மனிதனுடைய மனநிலை பாருங்களேன். நான் ஒருத்தருக்கு உதவி செஞ்சா அவர் எனக்கு வந்து என்ன செய்யணும், காலம் முழுவதும் என்ன செய்யணும், சலாம் போட்டுக்கிட்டீங்க. உதாரணமா மனிதனுடைய மனநிலை அப்படி இருக்குது. நான் வந்து யாருக்காவது உதவி செஞ்சுட்டேன்னா அவர் நான் இருக்கும் போது எனக்கு சலாம் சொல்லணும். சலாம் சொல்ல மறந்துட்டா அவர்கிட்ட என்ன செய்வோம், என்னப்பா நான் பாட்டு உதவி செஞ்சேன், ஒரு சலாம் கூட சொல்ல மாட்டேங்கிறார், பார்க்கணுமா இல்லையா? அதே மாதிரி மனிதனுடைய தேவை என்னன்னே தெரியாம சில பேருக்கு நம்ம உதவி செய்வோம் இந்த உலகத்துல. எப்படின்னா, உதவி என்கின்ற பெயர்ல நானும் சதக்கா செய்யறேன் என்கின்ற அடிப்படையில் எந்த தேவையில் மனிதன் இருக்கிறானோ அந்த தேவையை விட்டு என்ன பண்றது, இவரா ஒரு முடிவு பண்ணி உதவி செய்யறது. பார்க்கிறோமா இல்லையா?
இன்னைக்கு பல குடும்பங்கள், பல சகோதரர்கள், பல சகோதரிகள் நினைச்சிருப்பாங்க, கஷ்டப்பட்டு இருப்பாங்க. உதவி செய்வதை இவர் தீர்மானிப்பார். என்னன்னா அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன செய்வோம், ஒரு 20 தையல் மிஷின் வாங்கி என்ன பண்றது, அந்த வீடுகளுக்கு எல்லாம் கொடுத்துட்டோம்னா அவங்க கஷ்டம் நீங்க. இல்ல 20 கிரைண்டர் வாங்கி மாவு அரைக்கிறதுக்கு அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு, அந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு கொடுத்துட்டோம்னு சொன்னாக்கா அது நம்ம கஷ்டம் நீங்க. நம்ம சதக்கா செஞ்சாச்சு. நாம தீர்மானிக்கிறோம். எந்த நிலையில அவன் இருக்கிறான் நமக்கு தெரியாது. அவன் வீட்டு பீஸ் ஏரியில பிடிக்கிட்டு போயிருப்பான். அவங்க வீட்டுல விளக்கு எரியாது. நாளைக்கு வந்து பீஸ் கட்டலன்னு சொன்னாக்கா லைன் பில்லிங் இபிபில பிடிக்கிட்டு போயிருப்பாரு. அந்த நிலையில இருப்பாரு. இவருடைய இது என்ன இருக்கும், தைய மிஷின் வாங்கி கொடுத்துருப்பாரு. இது தீர்மானிக்க முடியுமா? அந்த 5000 ரூபாய் காசு இருந்தா அவருடைய தேவை அந்த நேரத்தில் அவன் பூர்த்தி செஞ்சிருப்பான். அப்போ நாமும் ஒரு மனிதனுடைய தேவையை உணர்ந்து நம்ம என்ன செய்யறதில்ல, உதவி செய்வதற்கு தயாராக இல்லை. நாம தீர்மானிக்கிறோம். ஏன் என்னுடைய பொருள் அப்படின்னு நாம நினைக்கிறோம். இது என்னோட காசுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு இப்படி சொல்லி தரல. இது உன் காசே கிடையாதுப்பா. நீ தான தர்மமாக செய்யக்கூடிய பொருளாதாரம் என்பது அல்லாஹ்வுக்காக நீ செய்யற. நீ அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சு நீ அந்த மனிதனை நீ எதிர்பார்க்கிற. தான தர்மத்தை செய்துவிட்டு அந்த மனிதன் உனக்கு என்ன செய்ய கட்டுப்படது அப்படிங்கிற எண்ணத்துக்கு நீ போயிரு. இந்த காசு எனக்கு இல்லை, இதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது என்று நீங்கள் விலகி விட்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்யறான், நீ செலவு பண்ண காசுக்கு நான் உனக்கு என்ன செய்யறேன், அதை 7 மடங்காக்கி தரேன், 700 மடங்காக்கி தரேன், அதை நான் உனக்கு கொடுக்கிறேன். நீ ஒரு பொருளாதாரத்தை நீ செலவு செய்து விட்டு எந்த மனிதனுக்காக வேண்டி செலவு செய்தாயோ அந்த மனிதனிடத்திலிருந்து என்ன செய்யற, இந்த உலக வாழ்க்கையில அவன் இப்படிதான் இருக்குன்னு நீ ஒரு கட்டுப்பாடை ஏற்படுத்துற. இது கூடுமா? அப்ப என்ன இது சரியா இருக்குதா அப்படின்னு பார்த்தாங்க, இது சரியான எண்ணமே கிடையாது. அதை முதல்ல வழங்கிக் கொள்ள வேண்டும். எண்ணம் என்று சொன்னால், பள்ளிவாசலுக்கு நீங்க வந்திருக்கீங்க ஜும்மாவுடைய பயனுக்கு, எல்லா பள்ளிவாசலும் என்ன நடக்கும், தொழுவு முடிஞ்சதுக்கு அப்புறம் வாலி வசூல் நடக்குமா? எல்லா பள்ளிவாசலையும் உலகத்துல எங்க போனாலும் சரி, இந்தியா வாலி வசூல் நடக்கும். வாலி வசூல் நடக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை நம்ம போடுவோம். இப்ப நம்ம என்ன நினைப்போம், நம்ம இந்த வாலி வசூல் போடுறதுனால நமக்கு நன்மைங்கிறது மனசுல வரதில்லை. எப்படி வாரி வசூல் பண்றதுனால நமக்கு தான் இதன் மூலமாக நன்மை கிடைக்குது அப்படிங்கிற எண்ணம் வராம ஏதோ நம்ம பள்ளிவாசலுக்கு வந்திருக்கோம் சதக்கா போடுவோம்னு நினைச்சு போடுறோம். ஆனா நமக்கு என்ன அந்த எண்ணம் வரணும் அப்படின்னா, இதன் மூலமாக எனக்கு தான் நன்மை. இது புரியும். வாரி வசூல் உங்களை நோக்கி வரக்கூடாது, நீங்க வாரியை நோக்கி போய் போடணும். அந்த எண்ணம் உங்களுக்கு வரணும். பள்ளிவாசல்ல வந்துட்டா இந்த காசை கொண்டு போய் சதக்காவாக நான் போடுகிறேன் என்று சொன்னால் இதன் மூலமாக எனக்கு நன்மைப்பா, என் குளிக்கு நன்மை, மறுமையில எனக்கு உதவி. நம்ம நினைக்கிறோம் ஏதோ இந்த நிர்வாகத்தில் உள்ளவங்க நம்மகிட்ட வாங்குறாங்க, ஏதோ இவங்களையா பூர்த்தி செய்ய போறாங்க. இங்க வந்து தொழுறதுனால இங்க வந்து இந்த பாயில உட்கார்ந்து இருக்கீங்க, இந்த பாய் வாங்குறதுக்கு நீங்க போட்ட காசால தான் வாங்கியிருப்பாங்க. இந்த ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்குது, இந்த கரண்ட் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, இதுக்கெல்லாம் எப்படி பொருளாதாரம் வருது? உங்கள்ட்ட இருந்து வசூல் பண்ற பொருளாதாரம் தானே அதை யூஸ் பண்றாங்க. அதன் மூலமா யாருக்கு நன்மை வருது? உங்க நன்மையை யாரு வந்து உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறா? பள்ளியில உள்ள நிர்வாகத்தில் உள்ளவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க என்னமோ உதவி செய்யற மாதிரி, நம்ம நினைக்கிறோம், நம்ம உதவி செய்யற மாதிரி நினைக்கிறோம். ஆனா அவங்க தான் நமக்கு உதவி செய்யறாங்க. பள்ளியில நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த வாலி வசூல் பண்றாங்களே, நம்ம நன்மையை சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி, நம்ம மறுமையில வெற்றி பெறுவதற்காக வேண்டி அவர்கள் உதவி செய்யறாங்க. நாம என்ன நினைக்கிறது, நம்ம அவங்களுக்கு உதவி செய்வோம் அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல மாற்றணும். அப்போ ஒரு நன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, மன்கான யுரீதுல் ஹயாத்து துன்யா வஸீனத்தஹா நூஃப் இலைஹிம் அமாலுஹும் ஃபீஹா வஹும் ஃபீஹா லா யபஹஸூன் அப்படிங்கறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். எவரேனும் இவ்வுலக வாழ்க்கையையும் அதன் அலங்காரத்தையும் மட்டுமே இந்த உலகத்தில் நாடினார் என்று சொன்னால் அவர்களுடைய செயல்களுக்குரிய கூலி இவ்வுலகத்திலேயே நிறைவேறும், அவற்றில் அவர்கள் குறைவு செய்யப்பட மாட்டார்கள். நிறைவேறும், அவற்றில் அவர்கள் குறைவு செய்யப்பட மாட்டார்கள். இத்தகையோருக்கு மறுமையில் நரக நெருப்பை தவிர வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தை எதிர்பார்த்து, இந்த உலகத்தில் நான் நிம்மதியாவா, இந்த உலக வாழ்க்கை மட்டுமே எனக்கு போதும் என்கின்ற எண்ணத்தோடு எவர் இந்த உலக வாழ்க்கையில் செலவு செய்கிறாரோ, வாழ்கிறாரோ, அவர் என்ன நினைக்கிறாரோ அதுல ஒரு சின்னது கூட ஒரு குறைபாடு ஏற்படாது.
எல்லாத்தையும் நம்ம நிறைவேற்றுவோம் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காமிக்கிறாங்க. அப்போ இந்த உலக வாழ்க்கைக்காக வேண்டிய நம்முடைய வாழ்வு இருந்தது என்று சொன்னால் உலகத்திலேயே அல்லாஹ் கொடுத்து முடிச்சிருவான், மறுமையில் இருந்து கிடைக்காது. மறுமைக்கு வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன செய்யணும், இந்த உலக வாழ்க்கைக்கு மட்டுமே வாழ்வதை முதல்ல நிறுத்தணும். மறுமைக்காக வாழ்ந்தால்தான் இம்மையிலும் வெற்றி, மறுமையிலும் நமக்கு வெற்றி அப்படிங்கிறத முதல்ல உணரணும். ஏன்னா நம்முடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த உலகத்தை ரொம்ப நம்ம நேசிக்க பழகிட்டோம். இந்த உலகத்தை பிரிஞ்சு போறதுக்கு நமக்கு மனசு வராது. இந்த உலகத்தை நம்ம நேசிச்சுக்கிட்டு இருக்கிறோம். என்னுடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிடக்கூடாது. அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல, அவர்களுக்கு பல நபர்கள் இருக்கிறார்கள், அவர் 1000 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்கின்ற ஆசை அவர்களிடத்தில் இருக்கிறது. 1000 ஆண்டுகள் காலம் இந்த உலகத்திலே வாழணும் அப்படிங்கிற எண்ணம். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த உலகம் ஒரு அலங்காரம், ஒரு கேளிக்கை, ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு உலக வாழ்வு. உண்மையான மூமின்கள் யாரும் இந்த உலக வாழ்க்கையை நேசிக்க மாட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், நீங்கள் மூமின்களாக இருந்தால் மறுமை வாழ்க்கையை தான் நீங்கள் நேசிக்க வேண்டும். இம்மை வாழ்க்கை என்பது ஒரு அற்பமான ஒரு துன்யா உலகம். மறுமைக்காக வேண்டி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள்.